தொடர்ந்து இந்த பைபிள் ஸ்டடியிலே பங்கு பெற்று கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்பதை நாங்கள் உறுதியாய் விசுவாசிக்கின்றோம். கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி அவருடைய ராஜ்யத்திற்கென்று கர்த்தர் உங்களை பயன்படுத்துவாராக. நாம் இருக்கிற இடங்களிலே தலைகளை தாழ்த்தி ஜெபித்து நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த மாலை வேளையிலே நம்மோடு கூட இருந்து அவருடைய வார்த்தைகளிலே இருக்கின்ற வெளிச்சத்தை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்க ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவி எங்களுக்கு கொடுத்து எங்களை உம்முடைய பிள்ளைகளாய் ஏற்றுக்கொண்டு எங்களை இந்த உலகத்திலே வெளிச்சமாய் சாட்சியாய் வைத்திருக்கின்ற உம்முடைய தயவிற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய விலையேற பெற்ற பரிசுத்த குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை உலக இரட்சகராகவும் எங்கள் மீட்பராகவும் நீர் அனுப்பி தந்து அவர் மூலமாய் செய்த உம்முடைய நித்திய உடன்படிக்கைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவருடைய நாமத்திற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாமத்தினாலே நாங்கள் பிள்ளைகளாக்கப்பட்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். அவரை பற்றியதான சத்தியங்களை நாங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு இந்த மாலை வேளையில் நாங்கள் கூடியிருக்கின்றோம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் கிறிஸ்துவை குறித்து சொல்லுகின்றவர், அவர் சொல்லியவைகளை எங்களுக்கு நினைப்பூட்டுகின்றவர், வரும் காரியங்களை எங்களுக்கு அறிவிக்கின்றவர். இந்த மாலை வேளையில் உடைய வார்த்தைகளை திறந்து நாங்கள் படிக்கும் பொழுது எங்களுக்கு செவிகளை திறந்து காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொன்னீரே, அந்த அறிவின் காதை எங்களுக்கு திறந்து உடைய வார்த்தைகளை கேட்டு அதில் இருக்கின்ற வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்குள் நாங்கள் வளர்ந்து உம்முடைய சுவிசேஷத்தை சாட்சியாய் அறிவிக்க கர்த்தர் எங்களை பயன்படுத்தும்படிக்கு ஜெபிக்கின்றோம். வந்திருக்கிற யாவர் பேரிலும் உம்முடைய பூரண கிருபை வெளிப்படுவதாக ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஒரு விசையாக உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த 7 வாரங்களாக ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் அந்த முதல் வசனத்தில் இருக்கின்ற முக்கியமான சத்தியங்களை அல்லது தேவகுமாரனை பற்றி வெளிப்படுத்தப்பட்ட சத்தியங்களை குறித்து நாம் அறிந்து கொண்டு வந்தோம். அநேகர் நேரடியாகவும் அநேகர் வீடியோ மூலமும் பார்த்து நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதை எங்களோடு கூட பகிர்ந்து கொண்டீர்கள். ஒரு சில எபிரேய வார்த்தைகள் எங்களுக்கு சரியாக விளங்கவில்லை என்றபடியினாலே அதை குறித்து தெளிவாக கற்றுக் கொடுக்க நீங்கள் எங்களிடத்திலே உங்களுடைய அறிவிப்புகளை நீங்கள் கொடுத்திருந்தீர்கள். அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு வருகிற நாட்களிலே அந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் தெளிவாய் உங்களுக்கு காண்பித்து அதில் இருக்கின்ற முக்கியமான சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும்படியா எல்லாவற்றையும் கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து வருகின்ற எல்லா பாடங்களையும் நாம் அதை செய்யும்படிக்கு நாங்கள் முன் வந்துள்ளோம். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையின் வெளிச்சத்தை தெளிவாய் புரிந்து கொள்ள உதவி செய்ய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. இன்றைக்கு போன வாரம் த ஹெவன்ஸ் ஆஃப் ஹெவன்ஸ் என்கின்ற பாடத்தை நாம் கவனித்தோம். இன்றைக்கு த ஃபர்ஸ்ட் பர்த் ஆஃப் த எர்த், பூமியினுடைய முதல் பிறப்பு என்பதை குறித்து உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தமிழிலே, ஆதியிலே தேவன் வானங்களையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்திலே இன் த பிகினிங் காட் கிரியேட்டட் த ஹெவன்ஸ் அண்ட் த எர்த் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது எபிரேய மொழியிலே பெரிஷித் பரா ஏலோஹிம் எத் ஆ ஷமாஹிம் வெத் ஆ ஆர்டஸ் என்கின்ற வார்த்தையை எபிரேய மொழியிலே ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. நாம் பெரிஷித் என்கின்ற வார்த்தையை நாம் படித்து கற்றுக்கொண்டோம். பரா என்கின்ற வார்த்தையை நாம் படித்து கற்றுக்கொண்டோம். ஹேலோஹிம் என்கின்ற வார்த்தையும் அவருடைய தேவனுடைய அந்த உன்னதமான அந்த நாமத்தை குறித்து நாம் படித்து கற்றுக்கொண்டோம். அந்த ஹெட் அண்ட் வெட் என்கின்ற எபிரேய மொழியிலே பயன்படுத்தப்பட்டு தமிழிலும் ஆங்கில மொழியிலும் மொழிபெயர்க்கப்படாதிருக்கின்ற அந்த வார்த்தைகளை குறித்து எத் என்கின்ற செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். அது ஆதியாகமத்திலேயே அந்த முதல் வசனத்திலேயே 3 சிலுவைகளை குறித்து நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கின்றது. தேவனுடைய நோக்கத்தையும் திட்டத்தையும் வெளிப்படுத்தி காண்பிக்கிறது என்பதை குறித்து நாம் அறிந்து கொண்டோம். கடந்த 2 வாரங்களாக ஆ ஷமாஹிம்
வானங்கள் என்பதை குறித்து நாம் படித்தோம். இன்றைக்கும் அடுத்த வாரமும் இந்த பூமியினுடைய the first birth of the earth and the second birth of the earth என்று அடுத்த வார பாடத்தை நாம் தொடர்ந்து இந்த பூமியை குறித்து நாம் படித்து அதில் இருக்கின்ற சத்தியங்களை நாம் அறிந்து கொள்ள போகின்றோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் இந்த பூமியானது அல்லது பூமியை சிருஷ்டித்தார் ஆர்டஸ் என்கின்ற வார்த்தைக்கு முன்பதாக வெட் என்கின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஸ்கிரீனில் நீங்கள் பார்ப்பீங்கன்னா விஇ அண்ட் மேலே ஒரு அப்பாஸ்டல் குறியை போட்டு இடி என்கின்ற வெஹெட் என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அது தமிழிலேயும் அல்லது ஆங்கிலத்திலேயும் எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ஆதியிலே தேவன் வானங்களையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று தமிழிலேயும், இங்கிலீஷில் in the beginning God created the heavens and the earth என்று எழுதப்பட்டிருக்கிறது. and என்கின்ற வார்த்தையை, ஆங்கில வார்த்தையை அங்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் எபிரேய மொழியில் வெட் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கின்றார்கள். இந்த வெட் என்கின்ற வார்த்தையை நாம் கவனித்து நாம் தொடர்ந்து பூமியை குறித்து ஒரு சில காரியங்களை கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து நாம் படிக்க போகின்றோம். ஏற்கனவே சொன்ன நான் இந்த வெட் என்கின்ற வார்த்தை 3 எபிரேய வார்த்தையிலிருந்து வந்திருக்கிறது. ஸ்க்ரீனில் அந்த பிக்சரை உங்களுக்கு போடுவாங்க. நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் பார்க்கும் பொழுது, அதில் நான் சொல்லும் பொழுது அந்த ஸ்க்ரீனில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அது புரியும். வெட் என்கின்ற வார்த்தை, முதல் வார்த்தை பாருங்கள் ஸ்க்ரீன்களில். இந்த வெட் என்கின்ற வார்த்தை, முதல் வார்த்தை வேவ். வேவ் என்று சொன்னால் ஆணி என்று அர்த்தம். அலஃப் என்று சொன்னால் காட் அல்லது சாக்ரிஃபைஸ் அப்படின்னு அர்த்தம். மூன்றாவது வார்த்தை டேவ். டேவ் என்று சொன்னால் கவனன்ட். அந்த கவனன்ட் என்கின்ற இடத்துல சிலுவை குறி போட்டிருக்கிறதை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். நேரடியாக பார்த்து கொண்டு இருக்கிறவங்களும் ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். அப்போது இந்த வானங்களையும் பூமியையும் என்கின்ற 2 எழுத்துக்களுக்கு முன்பதாக இந்த வெட் என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த வெட் என்கின்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் பாருங்க, தேவன் உடன்படிக்கையை சேர்க்கிறார் அப்படின்னு அர்த்தங்க. வெட் என்று சொன்னால் அந்த மேலே இருக்கிற வேர்டு வேவ் என்று சொன்னால் ஒரு ஆணின் அர்த்தம், ஆணி போல ஒரு சிம்பிள் இருக்குங்க. அலஃப் என்று சொன்னால் தேவன் என்ற அர்த்தம் அல்லது சாக்ரிஃபைஸ் என்ற அர்த்தம். டேவ் என்று சொன்னால் கவனன்ட் என்ற அர்த்தம், சிலுவை என்ற அர்த்தம். சிலுவையில் செய்த உடன்படிக்கை என்று அர்த்தம், அல்லது சிலுவையில் பலியினால் செய்த உடன்படிக்கை என்று அர்த்தம். பாருங்க, இந்த ஒரு சின்ன எழுத்துக்கு எவ்வளோ பெரிய சத்தியத்தை சத்திய ஆவியானவர் அதற்குள் வைத்திருக்கின்றார். தேவன் வானங்களையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வானங்களையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிற நடு வார்த்தை என்னவென்று சொன்னால் வெட் என்கின்ற வார்த்தை எழுதியிருக்கின்றார். இந்த வெட் என்கின்ற வார்த்தை சேர்ப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்ற வார்த்தை. அப்ப அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், வானங்கள் நமக்கு எதை காண்பிக்கிறது என்று சொன்னார், பழைய உடன்படிக்கையை காண்பிக்கின்றது. பூமி எதை காண்பிக்கிறது என்று சொன்னால் புதிய உடன்படிக்கையை காண்பிக்கின்றது. இயேசு கிறிஸ்து நடுவில் வெட் என்கின்ற சிம்பல் மூலமாக சிலுவையிலே பலியாக அவர் உடன்படிக்கை செய்தார். என்ன உடன்படிக்கை செய்தார் என்று சொன்னால், மனுஷனையும் தேவனையும் சேர்ப்பதற்காக உடன்படிக்கை செய்தார். வானத்தையும் பூமியையும் சேர்ப்பதற்காக வெட் என்கின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அது நமக்கு எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், வானத்தில் இருக்கின்ற பரலோக பிதாவையும் பூமியில் இருக்கின்ற அவருடைய பிள்ளைகளாக மனுக்குலத்தையும் சேர்க்கும்படிக்கு தேவகுமாரனாகி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பலியாக சிலுவையில் வந்து அவருடைய கைகளினாலே ஆணிகள் அடிக்கப்பட்டு தொங்கினதன் மூலமாக அவர் பழைய உடன்படிக்கையும் புதிய உடன்படிக்கையும் சேர்க்க வந்தவர் என்பதை காண்பிக்கின்றது. இயேசு கிறிஸ்து பழைய உடன்படிக்கையை அழித்து போடல, ஆனால் பழைய உடன்படிக்கையை இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினார். மோசேயின் மூலமாய் சொல்லப்பட்ட எல்லா பிரமாணங்களையும் இயேசு கிறிஸ்து அழிக்கவில்லை, இயேசு கிறிஸ்து நிறைவேற்றும்படிக்கு வந்தார். ஆகவே தான் நியாயப்பிரமாணத்தை அழிக்க அல்ல, அதை நிறைவேற்றும்படிக்கே வந்தேன் என்று சொல்லுகின்றார். ஆகவே இந்த சின்ன ஒரு எழுத்து தான் எபிரேய மொழியில் வெட் என்கின்ற எழுத்து
மிகப்பெரிய ரகசியத்தை வெளிப்படுத்துகின்றது. வானத்தையும் பூமியையும் இணைக்கக்கூடிய ஒரு பெரிய ரகசியத்தை வெளிப்படுத்துகின்றது. ஏன்னா ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் தேவன் ஆதியிலே தேவன் வானங்களையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வாசிக்கும் பொழுது ஆண்டவர் வெட்டாந்தரையை தனியா பிரிக்கிறாருங்க. தண்ணீரை தனியாய் பிரித்து அதுக்கு வானம் என்று பெயர் விடுகின்றார். வெட்டாந்தரையை தனியா பிரித்து அதை பூமி என்று பெயர் விடுகின்றார். அப்ப பாருங்க, உலகத்தை ஆண்டவர் சிருஷ்டிக்கும் பொழுது வானத்தையும் பூமியும் ஒன்றாக தான் சிருஷ்டித்திருக்கின்றார். இந்த ஒன்றாக அந்த சிருஷ்டிக்கப்பட்ட வானம் தான் வெறுமையாய் மாறினதுனால வெளிச்சத்தை அனுப்பி அதை சேர்க்கும்படிக்கு, அதை பிரித்து ஒழுங்குபடுத்தும்படிக்கு வெளிச்சத்தை ஆண்டவர் அனுப்புகின்றார். புதிய ஏற்பாட்டில் நமக்கும் தேவனுக்கும் ஒரு பெரிய பிளவு இருந்தது. அந்த பிளவை ஆண்டவர் சேர்க்கும்படிக்கு தம்முடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை பலியாய் இந்த உலகத்திற்கு சிலுவையில் அனுப்பினார் என்பதை இந்த வெத் என்கின்ற ஒரு சிறிய எபிரேய எழுத்தானது நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கின்றது. பரலோகத்தையும் பூலோகத்தையும் சேர்க்கிறவர் இயேசு கிறிஸ்து. ஒருவேளை இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற அருமையான ஐயா அம்மா, உங்க வாழ்க்கையில கூட என் வாழ்க்கையில இவங்கெல்லாம் சேர்ந்து இல்லையே, என்னுடைய பிள்ளைகள் என்னோடு கூட சேர்ந்து இல்லையே, என்னுடைய கணவன் என்னோடு கூட சேர்ந்து இல்லையே, என்னுடைய மனைவி என்னோடு கூட சேர்ந்து இல்லையே, என்னுடைய வாழ்க்கை இப்படி தான் பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது, என் பிள்ளைங்க எங்கேயோ இருக்கிறாங்க, நான் எங்கேயோ இருக்கிறேன், அவங்களுக்கும் எனக்கும் ஒரு சரியான ஒரு அன்பின் உறவு இல்லை, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு அனுபவம் இல்லை என்று சொல்லி நீங்கள் அவர்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு நற்செய்தியை சொல்லுகின்றேன். அன்றைக்கு வானத்தையும் பூமியையும் சேர்க்கும்படிக்கு சிலுவையிலே தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பி சேர்த்தது போல இன்றைக்கு அதே குமாரனாகி இயேசு கிறிஸ்து மூலமாக பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய பிள்ளையோ அல்லது உங்களுடைய கணவனோ இல்லை உங்களுடைய வீட்டில் இருக்கின்ற உங்களுடைய சகோதரனோ சகோதரியோ உங்களை விட்டு பிரிந்திருப்பார்கள் என்று சொன்னால் உங்களை சேர்க்கும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த மாலைவேளையில உங்களுக்காய் உதவி செய்ய அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்ததுக்கான பிரதானமான நோக்கம் என்னவென்று சொன்னால், நம்மை அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை தகப்பனாகி அவரோடு கூட மகிமையிலே கொண்டு போய் சேர்ப்பதற்காக இயேசு கிறிஸ்து மனுஷனாக இந்த உலகத்திற்கு வந்தார். அப்ப அந்த வெட் என்கின்ற ஒரு வார்த்தை சேர்ப்பதை குறித்து நமக்கு காண்பிக்கின்றது. 2 சிலுவை கட்டைகளை சேர்க்கும்படிக்கு எப்படி ஒரு ஆணி அடிக்கப்பட்டதோ, இரட்சகராக இயேசு கிறிஸ்து தொங்கும்படிக்கு அவருடைய கைகளினாலும் கால்களினாலும் ஆணிகள் அடிக்கப்பட்டதோ, அந்த ஆணிகள் அடிக்கப்படும் என்று சொல்லி ரோமர்னுடைய காலத்தில் அல்ல, உலகத்தை சிருஷ்டிப்பதற்கு முன்பதாகவே பிதா சித்தமுள்ளவராய் இருந்தபடியினால அந்த சித்தத்தை புத்தக சுருளில் வெளிப்படுத்தினால் அந்த புத்தக சுருளில் எழுதப்பட்டிருக்கின்ற கிறிஸ்துவை பற்றியதான தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படிக்கு தேவகுமாரன் இந்த உலகத்திற்கு வந்தார். இந்த வேவ் என்கின்ற வார்த்தை சேர்க்கின்ற வார்த்தை, டு பைண்ட் டுகெதர் என்று அர்த்தம், இணைத்தல் என்று அர்த்தம். ஆகவே தான் பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் ஆதியாகமம் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் ஆதாம் ஏவாளை ஆண்டவர் சிருஷ்டித்து தனித்தனியாய் அவர்களை சிருஷ்டித்து அவர்களை சேர்த்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அவர்களை சேர்த்து அதற்கு பின்பதாக அவர்களோடு கூட உடன்படிக்கை செய்து அவர்களை ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். ஒருவேளை இந்த மாலை வேளையில கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான ஐயா அம்மா, ஒருவேளை என் மனைவி என்னை விட்டு பிரிந்து போயிட்டா, என் கணவன் என்னை விட்டு பிரிந்து போயிட்டாங்க, என்னுடைய வாழ்க்கை தனிமை போல இருக்கின்றது, தனிமையை என் வாழ்க்கையில் உணர்ந்து கொண்டிருக்கின்ற அப்படின்னு நீங்கள் நினைத்து கொண்டிருப்பீங்கன்னு சொன்னால், ஒருவேளை நீங்கள் கிறிஸ்துவராக இருக்கலாம், இல்லை நான் கிறிஸ்துவை அறியாத ஒரு பிற வழிபாட்டை நான் சேர்ந்தவனாக இருக்கிறேன் என்று சொல்லலாம். ஆனால் நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு நபராய் இருந்தாலும் இயேசு என்கின்ற உயிருள்ள தெய்வத்தை நீங்கள் ஒரு விசை கூப்பிட்டு பாருங்கள். அந்த இயேசு உயிருள்ள தெய்வம், வானத்தையும் பூமியையும் இணைக்கின்றவர், உங்களுடைய குடும்பத்தை இணைத்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை பலுகி பெருக செய்து தம்முடைய முகத்தை உங்கள் பேரில் பிரகாசிக்க பண்ணி உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கின்றார். இப்போ வேவ் என்கின்ற எபிரேய வார்த்தை
இணைத்தலை குறிக்கின்றது. வேதத்தில் எங்கே பார்த்தாலும் இந்த இணைக்கின்ற சம்பவத்தை நாம் ஆதியாகம புத்தகத்திலிருந்து வெளிப்படுத்தல் புத்தகத்தை வைத்து நாம் பார்க்க முடியும். வெளிப்படுத்தல் புத்தகத்தில் புதிய வானமும் புதிய பூமியும் சேர்ந்தே இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் வானமும் பூமியும் சேர்ந்து இருந்தது. அதே போல வெளிப்படுத்தின புத்தகத்தில் வானமும் பூமியும் சேர்ந்திருப்பதையே அது காண்பிக்கின்றது. இது எதை வெளிப்படுத்துகின்றது சொன்னா, நான் தனியாக இல்லை, பிதா என்னோடு கூட இருக்கிறார், பிதாவும் நானும் சேர்ந்து இருக்கிறோம் என்பதை இயேசு கிறிஸ்து தம்முடைய வார்த்தைகளினாலே எல்லா இடங்களிலேயும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார். அதைத்தான் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனங்கள் வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகின்றது. 13ஆம் வசனத்திலிருந்து உங்களுக்காக வாசிக்கின்றேன். எபேசியர் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் ஸ்க்ரீனில் ஒருவேளை நீங்கள் பார்த்து கொண்டிருந்தால் ஸ்க்ரீனில் இந்த வார்த்தைகளை எங்களோடு கூட சேர்ந்து வாசியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து உங்களுக்காக வாசிக்கின்றேன். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். பாருங்க, முன்னே நீங்க தூரமா இருந்தீர்கள், இப்பொழுது கிறிஸ்து இயேசு மூலமாய் அவருடைய இரத்தத்தினாலே நீங்கள் சமீபமானீர்கள். எப்படி எனில், அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி. நல்லா கவனிக்க, இந்த வார்த்தைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது ரெண்டையும் சேர்க்கிறார். அங்க வானத்தையும் பூமியையும் சேர்ப்பதற்காக ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அங்கு பயன்படுத்தப்பட்ட வார்த்தையில் வெட் என்கின்ற பயன்படுத்தப்பட்ட வார்த்தையில் சிலுவையின் உடன்படிக்கையை அங்கு நம்ம பிக்சரிட்டிக்கல் லாங்குவேஜில் நாம் பார்த்தோம். இங்கே இயேசு கிறிஸ்து இந்த இரு திறத்தாரை எப்படி ஒன்றாக்கினார் என்று சொன்னா 14ஆம் வசனம், எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடு சுவரை தகர்த்து. பகை என்று சொன்னால் பாவத்தை தன்னுடைய மாம்சத்தினாலே தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து. இயேசு கிறிஸ்துடைய மாம்சத்தினாலே சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை நிறைவேற்றினதுனால நியாய பிரமாணமானது இயேசு கிறிஸ்துவுக்குள் நிறைவேற்றப்பட்டது. அவருடைய மாம்சம் அங்கே அழிவுக்குள் சென்றதினாலே அவருக்குள் பிரமாணங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டது. 15ஆம் வசனத்தில் இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துறார். பாருங்க, ஆதியிலே தேவன் வானங்களையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அந்த சிருஷ்டித்தார் என்கின்ற வார்த்தையை இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் பயன்படுத்தும் பொழுது இரு திறத்தாரையும் ஒரு புதிய மனுஷனாக சிருஷ்டித்தார். யாருக்குள்ள சிருஷ்டித்தார் என்று சொன்னா, கிறிஸ்துவுக்குள் நம்மை புது சிருஷ்டிகளாய் சிருஷ்டித்தார். நாம் கிறிஸ்துவுக்கு வெளியே இருக்கும் பொழுது உடன்படிக்கைக்கு வெளியே இருக்கிறவர்களா இருக்கிறோம். ஆனால் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது நாம் உடன்படிக்கைக்குள் இருக்கிறவர்களாய் தேவனுடைய பிள்ளைகளாய் தேவனுடைய சாயலாய் இருக்கின்றோம். அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். என்ன அழகா எழுதுறார் பாருங்க. பகையை சிலுவையில் கொன்றார் என்று. ஏற்கனவே வெட் என்கின்ற வார்த்தையை அதனுடைய பிக்சரிட்டிக்கல் லாங்குவேஜில் பார்த்தோம். வெட் என்கின்ற வார்த்தையில் கடைசி வார்த்தை டேவ் என்கின்ற வார்த்தை. அந்த டேவ் என்கின்ற வார்த்தை சிலுவையை நமக்கு காண்பிக்கின்றது. அந்த சிலுவையிலே அவர் செய்த உடன்படிக்கையின் மூலமாக தேவனுக்கும் மனுஷனுக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணினார். எப்படி உண்டு பண்ணினார் என்று சொன்னார், அவருடைய சரீரத்திலே சந்தித்த மரணத்தின் மூலமாக நியாய பிரமாணத்தையும் சட்ட திட்டங்களையும் அதிலே நிறைவேற்றி தேவனுக்கு முன்பதாக நம்மை கொண்டு போய் நிற்க வைத்து தேவனோடு கூட
குமாரனாகிய கிறிஸ்து நம்மை ஒப்புரவாக்கி இருக்கின்றார். ஹல்லேலூயா. அந்த கிறிஸ்து இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய அண்ணன் தம்பிகளோடு கூட உங்களுக்கு ஒரு பிரிவினை இருந்தா, அக்கா தங்கச்சிகளோடு கூட பிரிவினைகள் இருந்தா, 2 குடும்பத்தாரோடு கூட பிரிவினைகள் இருந்தா, இந்த பிரிவினையை மாற்றி உங்களை ஒப்புரவாக்கும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. தொடர்ந்து அந்த வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது 17ஆம் வசனம் இப்படியா சொல்லுகின்றது, அல்லாமலும் அவர் வந்து, யார் வந்து என்று சொன்னா தேவகுமாரனாகிய கிறிஸ்து வந்து தூரமாயிருந்த உங்களுக்கோ சமீபமாயிருந்த அவர்களுக்கோ சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். இங்க சுவிசேஷம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு. சமாதானம் என்கின்ற வார்த்தையை 3 வசனங்களை தொடர்ந்து பயன்படுத்துறார். 15ஆம் வசனத்துல சமாதானம் பண்ணி என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல 17ஆம் வசனத்துல சமாதானத்தை சுவிசேஷமாய் அறிவித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 18ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, அந்தபடியே நாம் இரு திறத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. என்ன ஒரு அற்புதமான வார்த்தைகளை பவுல் எழுதுகின்றார் பாருங்க. நாம் அந்நியர்களாய் இருந்தோம், பரதேசிகளாய் இருந்தோம். இஸ்ரவேல் மக்கள் தான் உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்கள். உடன்படிக்கைகளும் வாக்குத்தத்தங்களும் அவர்களுடையது. அவர்கள் மூலமாகத்தான் தேவன் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பேசி கொண்டிருந்தார். புறஜாதி மக்களுக்கும் அவர்களை ஆண்டவர் வெளிச்சமாக வைத்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஒரு மனுஷனாகிய தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பி அந்த உடன்படிக்கையையும் அந்த பழைய ஏற்பாட்டினுடைய சட்ட திட்டங்களையும் நியாய பிரமாணங்களையும் அவருக்குள் நிறைவேற்றி உடன்படிக்கைக்கு புறம்பாக இருந்த நம்மை அவருக்குள் ஒரே மனுஷனாக ஒரே ஆவியிலே சேர்த்து தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கும்படிக்கு ஒரே நகரத்தாராகவும் ஒரே வீட்டாராகவும் பரிசுத்தவான்களாகவும் கர்த்தர் மாற்றியிருக்கின்றார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உலகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டார் பெரிய வீட்டார், அந்த வீட்டார் பெரிய வீட்டார், அது பெரிய வீடு அப்படின்னு சொல்லுவாங்க, அது பெரிய வீட்டு சங்கதின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வசதி படுத்தவர்களா, நில நட்டுகளெல்லாம் உடையவர்களாக, பெரிய சொத்து படுத்தவர்களாக இருக்கும் பொழுது அவங்கள பெரிய வீட்டார்னு சொல்லுவாங்க, மேல் வீட்டார்னு சொல்லுவாங்க, உயர்ந்த வீட்டார்னு சொல்லுவாங்க. ஆனால் கீழ்த்தரமானவர்களை அவங்கள மதிக்கவே மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கு நான் பிரசங்கிக்கின்ற இயேசு கிறிஸ்து, நீங்கள் எப்படிப்பட்டவராய் இருந்தாலும் அவருடைய இரத்தத்தினாலே நீங்கள் கழுவப்பட்டு அவர் மூலமாக இன்றைக்கு பிதாவினுடைய வீட்டாராய் நீங்கள் இருக்கின்றீர்கள், தேவனுடைய வீட்டாராய் இருக்கிறீர்கள். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசியும் இன்றைக்கு தைரியமா சொல்லலாம், நான் எந்த வீட்டார் தெரியுமா? வானத்தையும் பூமியும் படைத்த தேவனுடைய வீட்டிற்கு நான் சொந்தக்காரராய் இருக்கிறேன் என்று உரிமை பாராட்டுகின்ற ஒரு நன்மையையும் ஆசீர்வாதத்தையும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக செய்திருக்கின்றார். ஸோ முன்னே உடன்படிக்கைக்கு தூரமாக இருந்த நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாக அவருடைய இரத்தத்தினால் சமீபமாய் கொண்டு வந்து பகையை சிலுவையிலே கொன்று இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக ஒரே ஆவியினாலே ஒப்புரவாக்கி பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை கிறிஸ்து மூலமாக நமக்கு தேவன் உண்டு பண்ணினார் என்கின்ற இந்த சத்தியத்தை தேவன் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வெட் என்கின்ற ஒரு சிறிய எபிரேய எழுத்து மூலமாக வானத்தையும் பூமியும் சேர்க்கின்ற அந்த ஒரு எழுத்தின் மூலமாக கர்த்தருடைய உன்னத திட்டத்தை ஆதியாகம புத்தகத்திலே அவர் எழுதி வைத்திருக்கிறார். உடன்படிக்கைக்கு வெளியே இருந்தோம், இப்பொழுது கிறிஸ்துவுக்குள்ளாக உடன்படிக்கைக்குள் இணைக்கப்பட்டவர்களாய் தேவனுடைய குடும்பமாய் நாம் இருக்கின்றோம். சரிங்க, இப்பொழுதுதான் முக்கியமான சத்தியத்துக்கு வருகின்றோம். The first birth of the earth, பூமியினுடைய முதல் பிறப்பு. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பூமி என்கின்ற வார்த்தையினுடைய எபிரேய பதம் என்னவென்று சொன்னா ஹ அர்டஸ் அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது. ஹ
ஆர்டஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பூமி என்கின்ற வார்த்தையினுடைய, எர்த் என்கின்ற வார்த்தையினுடைய எபிரேய வார்த்தையை நாம் சீக்கிரமாக கவனித்து அதற்குள் எழுதப்பட்டிருக்கிற முக்கியமான சத்தியங்களை நாம் சீக்கிரமாய் நாம் கவனித்து நம்முடைய வேத பாடத்தை நாம் முடிக்க போகின்றோம். பாருங்கள், அந்த பிக்சரை போடும்படி அன்பாய் கேட்கின்றேன். எர்த் என்கின்ற பிக்சரினுடைய அந்த முழு வார்த்தைகளை பாருங்க. முதல் வார்த்தை ஹே என்கின்ற வார்த்தை பாருங்க. ஹாஷமாயும் வானங்களை சிருஷ்டிக்கும் பொழுதும் ஹே என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துறாருங்க. பூமியை சிருஷ்டிக்கும் பொழுதும் ஹே என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துறார். எபிரேய வார்த்தையில் இந்த ஹே என்பது 5வது வார்த்தை. இந்த 5வது வார்த்தை எதை நமக்கு காண்பிக்கிறது என்று சொன்னால், கிரேஸ் என்கின்ற பொருளை ஆங்கிலத்தில் உடையதாய் அந்த ஹே என்கின்ற வார்த்தை இருக்கின்றது. தமிழிலே கிருபை. வானத்தையும் எப்படி தான் படைக்கிறார்னா கிருபை மூலமாக தான் படைக்கிறாரு, பூமியையும் கிருபை மூலமாக தான் படிக்கின்றார். ஆகவே தான் தேவகுமார் இந்த உலகத்திலே பிறந்த பொழுது மரியாளுக்கு தேவதூதன் மூலமாய் ஒரு செய்தி கொண்டு போகப்பட்டது. அவள் வீட்டிற்குள் இருந்த பொழுது அவள் வீட்டிற்குள் தேவதூதன் பிரவேசித்து சொன்ன முதல் வார்த்தை என்ன வார்த்தைங்க? கிருபை பெற்றவளே வாழ்க. இன்றைக்கு உங்களை பார்த்து இந்த வார்த்தையை சொல்றேங்க. வீட்டில் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை நேரடியாய் வருகின்றது. நீங்கள் கர்த்தருடைய கண்களில் கிருபை பெற்றவர்களாய் இருக்கின்றீர்கள். அந்த மரியாளுக்கு அந்த வார்த்தையை முதல் வார்த்தை கிருபை பெற்றவளே அப்படின்னு எழுதுகின்றார். அதே போல ஆதியாகமத்தில் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. பழைய ஏற்பாட்டிலேயும் கிருபை, புதிய ஏற்பாட்டிலேயும் கிருபை. வானத்தை படைக்கும் பொழுதும் ஹே என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு, பூமியை படைக்கும் பொழுதும் ஹே என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு. ஆகவே தேவன் இன்றைக்கும் கிருபை உள்ளவராய் இருக்கின்றார். அவர் கிருபை உள்ளவராய் இருக்கிறபடியினால உங்களையும் என்னையும் இன்றைக்கும் அவரிடத்தில் வரும்படிக்கு உங்களை அழைத்து கொண்டிருக்கிறார். பவுலுக்கு ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். இருக்கிற நிலைமையிலே கர்த்தாவே உம்முடைய கிருபை எனக்கு வேண்டும் என்று சொல்லி கேட்பீர்கள் என்று சொன்னா, நீங்க எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் உங்களை கிருபை தேடி வந்து உங்களை பலப்படுத்தி அவருடைய பிள்ளைகளாய் மாற்ற உங்களுக்கு கிருபை உதவி செய்கிறதா இருக்கிறது. 2 பேர் தேவாலயத்துக்கு ஜெபம் பண்ண போனாங்க. பரிசை எப்படியா ஜெபம் பண்ணா, நான் வாரத்துக்கு 2 முறை உபவாசம் பண்றேன், நான் என்னுடைய சம்பாத்தியத்தை எல்லாம் உங்களுக்கு தசம பாகம் கொடுக்கிறேன், ஆலயத்துக்கு தவறாம கலந்து கொள்கிறேன் என்று. ஆனா ஆயக்கார ஆலயத்துக்கு வெளியே நின்று தன்னுடைய கண்களையும் தலையும் ஏறெடுக்க துணியாம அவன் பண்ண ஒரு ஜெபம் என்னன்னா, தேவரீர் என் பேரில் கிருபையாயிரும் என்று ஒரு ஜெபம் பண்ணா. கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் நன்மை செய்தார் என்கின்ற ஓமையை நம்ம வேதத்தில் வாசிக்க முடியும். வானத்தை படைக்கும் பொழுதும் பூமியை படைக்கும் பொழுதும் வானங்கள் நமக்கு எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், தேவனுடைய கிருபையை காண்பிக்கின்றது. அந்த தேவனுடைய கிருபையானது மரியாளுடைய வயிற்றிலே பூமியிலே கிருபையாய் வந்ததையும் காண்பிக்கின்றது. அப்போ வானத்திலேயும் ஹே என்கின்ற வார்த்தை வானத்தை படைக்கிறப்போ பூமியையும் ஹே என்கின்ற வார்த்தை ஆண்டவர் அங்கு பயன்படுத்துகிறார். அப்படி என்று சொன்னால் வானத்திலிருந்து வந்த கிருபை என்று அர்த்தம். வானத்திலிருந்து வந்த கிருபை குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் கிருபையும் சத்தியமும் உடையவராய் இந்த உலகத்தில் வெளிப்பட்டதை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கின்றது. பாருங்க, 2வது வார்த்தை ஹே அலஃப் என்கின்ற வார்த்தை. அலஃப் என்கின்ற வார்த்தை ஒரு காளையனுடைய தலையை காண்பிக்கிறது. அது தேவன் அல்லது பலி என்று அர்த்தம். 3வது வார்த்தை ரெஷ். ரெஷ் என்று சொன்னா ஒரு மனுஷனுடைய தலை, முதல் நபர் அப்படின்னு அர்த்தம். கடைசியாக செட் என்கின்ற வார்த்தை, டி சைலண்ட்ல இருக்கும், TSADE அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறோம். டி சைலண்ட் என்பதனால செட் என்கின்ற வார்த்தை. இந்த செட் என்கின்ற வார்த்தையினுடைய பொருள் என்னவென்று சொன்னா, மீன் அப்படின்னு அர்த்தம், அல்லது மீன் பிடி என்று அர்த்தம், அல்லது முழங்கால் படியிட்டது என்று அர்த்தம். பாருங்க, இந்த எர்த் என்கின்ற வார்த்தையை முழுமையா இந்த எபிரேய வார்த்தையை சேர்த்து ஆங்கிலத்தில் படிக்கும் பொழுது, God's covenant by which he is bound is the grace of gift of God which is the first born. அப்போ இந்த எர்த் என்கின்ற வார்த்தையினுடைய பொருள் என்னவென்று சொன்னா, முதல் பிறப்பை கிருபையானது மூடி இருக்கிறது அல்லது சூழ்ந்திருக்கிறது என்று அர்த்தங்க.
அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சிருஷ்டிப்புகளும், சுவாசமுள்ள எல்லா சிருஷ்டிப்புகளும் எப்படி வருகிறது என்று சொன்னா, உதாரணமாக ஒரு தாய் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறார் என்று சொன்னா, அந்த தாயினுடைய கற்பத்திற்குள்ளாக அந்த குழந்தையானது ஒரு சிறு சிசுவாக, அது ஒரு சிறிய வித்தாக கொடுக்கப்படுகின்றது. அந்த செட் என்கின்ற வார்த்தையினுடைய பிக்சரை பார்த்தீங்கன்னா, ஒரு வயிற்றுக்குள்ள இருக்கின்ற ஒரு குழந்தையினுடைய ஒரு பிக்சரை நமக்கு காண்பிக்கின்றது. இந்த வயிற்றுக்குள்ள தண்ணி குடத்தில் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையோடு கூட இந்த வயிற்றுக்குள்ள இருக்கிற சிசுவானது வளர்ந்து குறிப்பிட்ட காலம் வரும் பொழுது அந்த சிசுவானது இந்த உலகத்திலே ஒரு குழந்தையாக பிறக்கின்றது. அந்த குழந்தையாக பிறப்பதற்காக என்ன நடக்கிறது என்று சொன்னா, எனக்கு நிறைய ஞாபகம் இருக்குங்க. என்னுடைய மகனை என்னுடைய மனைவியானவள் பெற்றெடுக்கும் பொழுது நிறைய டைம் டாக்டருங்க உள்ள இருக்கிற நர்ஸுங்கிட்ட பிறந்துருச்சா நான் போய் கேட்டிருக்கிறேன். அப்போ சொல்லுவாங்க, இல்லை பிள்ளையினுடைய தலை இன்னும் திரும்பலை, இன்னும் தண்ணி குடம் ஓடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா எனக்கு என்னன்னு தெரியல அப்போ. ஆனால் இப்பொழுதுதான் இந்த வார்த்தைகள் எல்லாம் படிக்கும் பொழுது தான் இந்த சத்தியம் என்ன என்பதை நான் விளங்கிக் கொள்ளுகின்றேன். அந்த தண்ணி குடமானது வயிற்றுக்குள் உடைக்கப்பட்ட பின்பதாக அந்த சிசுவானது வயிற்றுக்குள்ளிருந்து ஒரு புதிய உருவமாக வருகின்றது. அதே போலதான் இந்த உலகத்தை தேவன் சிருஷ்டித்தார். எப்படி சிருஷ்டித்தார் என்று சொன்னால், வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இந்த பூமியானது எங்கு இருந்தது என்று சொன்னால், தண்ணீரில் மூழ்கி இருந்தது. இந்த மூழ்கி இருந்த பூமியானது அது வெளியே வந்தது, தண்ணீரிலிருந்து வெளியே வந்தது. இது எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், ஒரு மனுஷன் அல்லது ஒரு குழந்தை தாயினுடைய வயிற்றில் இருக்கிற தண்ணீர் சூழ்ந்த அந்த தண்ணி குடத்திலிருந்து, அதற்குள்ளிருந்து குறிப்பிட்ட காலத்தில் ஒரு சாயலாக வெளியே வந்ததை இந்த சம்பவமானது, பூமியானது நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. ஆகவே தான் இந்த உலகத்திலே ஜீவ சுவாசம் உள்ள எந்த பிறப்புகளா இருந்தாலும், ஆடா இருந்தாலும், மாடா இருந்தாலும், இல்லை யானையா இருந்தாலும், எப்படிப்பட்ட மிருகங்களா இருந்தாலும், இந்த மிருகங்களும் கூட இதன் வழியாக சென்று ஒரு பிறப்பை இந்த உலகத்திற்கு கொண்டு வருகிறது. அந்த பிறப்பை கொண்டு வருவதற்கு அதற்கேற்ற சூழ்நிலையாக கற்பத்திற்குள் எப்படி ஒரு தண்ணீர் குடம் தேவைப்படுகிறதோ, அதுபோல வானமாகிய தண்ணீர் குடத்திற்குள்ள பூமி இருந்து, அந்த பூமியானது குறித்த காலத்திலே தேவனால் பிரித்து எடுக்கப்பட்டது அல்லது பிறப்பிக்கப்பட்டு இந்த உலகத்திற்கு காண்பிக்கப்பட்டது. இதைத்தான் நமக்கு அது வெளிப்படுத்தி காண்பிக்கின்றது. முதலில் பிறந்தது இந்த முழு பூமியானது தண்ணீரில் இருந்து பிறந்ததாய் காண்பிக்கின்றது. இது நமக்கு எதை வெளிப்படுத்தி காண்பிக்கிறது? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் அப்படின்னு சொன்னா, தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே கன்னி மரியாளுடைய கற்பத்திற்குள்ளாக ஒரு மனுஷனாக உருவாக்கப்பட்டு உண்டாக்கப்பட்டு அவர் இந்த உலகத்திற்கு இரட்சகராக தேவகுமாரனாய் வருவதை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கின்றது. இந்த வசனங்கள் எல்லா எழுத்திலேயும் தேவகுமாரனை குறித்து தான் எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய உடன்படிக்கையான அவருடைய கிருபையின் வரத்தினால் நாம் மறுபடியும் பிறக்கின்றோம் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகின்றது. ஆகவே தான் மறுபடியும் நாம் பிறக்க வேண்டும், மறுபடியும் பிறக்க வேண்டும், மறுபடியும் பிறக்க வேண்டும். ஆண்டவர் நிக்கதேமுக்கு சொல்றார் யோவான் 3ஆம் அதிகாரத்தில், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. அப்போ நிக்கதேமு கேட்கிறான், ஒருவன் முறிவயதா இருக்கையில் எப்படி மறுபடியும் பிறக்க முடியும்? அப்ப சொல்றாரு, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால். அப்போ ஒரு மனுஷன் பிறக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு குழந்தை பிறக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஜலம் அவசியம், ஆவி அவசியம். அதுபோல இந்த பூமி பிறக்குவதற்காக ஒரு ஜலம் அவசியம், ஆவி அவசியம். ஆகவே தான் ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். This is the first birth
of the earth. இப்போ குழந்தை பிறக்கும் பொழுது அப்படியே கோட் சூட்டெல்லாம் போட்டு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு அப்படியே அழகாக இருக்குன்னு சொல்ல முடியாது. அது பிறந்த உடனே அதை சுத்தமாக கழுவி அதற்கு மேலே இருக்கின்ற காரியங்களெல்லாம் எடுத்து அதை கழுவி கொஞ்ச நாள் கழித்து அது தாயின் இடத்திலிருந்து அந்த பாலை குடித்து பரிசுத்த ஆவியானுடைய அந்த சூட்டிலேயே அந்த பூமியானது உருவமாய் புதிய உருவமாய் மாற்றப்பட்டது போல பரிசுத்த ஆவியானவர் நாம் பிறக்கும் முன்பதாகவோ வயிற்றுக்குள் இருந்தும் பொழுதும் வயிற்றிலிருந்து வெளியே வரும் பொழுதும் இந்த உலகத்தில் வாழும் பொழுதும் இந்த உலகத்தில் நாம் வளர்ந்து பெரியவர்களாகி முதியவர்களாகி தேவனுடைய ராஜ்யத்திற்குள் போகும் வரைக்கும் நம்மை விட்டு விலகாத ஆவியானவராய் இருக்கின்றார். அப்ப எர்த் என்று சொன்னா, பூமி என்று சொன்னா, ஒரு கற்பத்திற்குள் இருந்து ஒரு குழந்தையானது எப்படி வெளியே வருகின்றதோ அப்படி வானத்தில் இருந்து வானத்திற்குள்ளாக இருந்த அந்த பூமியை தேவன் வெளியே கொண்டு வருகின்றார். எப்படி வெளியே கொண்டு வருகிறார் என்று சொன்னா, ஒரு மனுஷன் பிறப்பதற்காக எப்படி ஒரு தண்ணீர் குடமான சூழ்நிலை தேவைப்படுகின்றதோ, ஆவி எப்படி தேவைப்படுகின்றதோ, அதுபோல ஜலத்தில் இருந்து பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி அந்த பூமியை இந்த உலகத்திற்கு காண்பித்தது போல ஒரு தாயின் வயிற்றுக்குள் இருக்கின்ற அந்த குழந்தையின் பேரில் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி தாயின் வயிற்றுக்குள்ளிருந்து தண்ணீர் குடத்தில் இருந்து வெளியே குழந்தையை கொண்டு வருகிறது போல தேவ குமாரனாகி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நம்மை பிதாவினிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக ஒரு மனுஷனாய் மரியாளுடைய கற்பத்திற்குள்ளே தாயினுடைய வயிற்றாகிய அந்த தண்ணீர் குடத்திற்குள்ளே அவர் ஒரு சிறிய குழந்தையாக மனுஷனாக இந்த உலகத்திற்கு வெளிப்பட்டு காண்பித்தார். அதை தான் அங்கே பவுல் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லுகின்றார். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தோம் அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே தாழ்த்தி வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து சொல்லுங்க மனுஷ சாய லானார். ஹல்லேலூயா. அதேதான் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க முடியும். எபேசியர் 2:6 9 வசனங்கள் இப்படியாய் சொல்லுகின்றது. கிறிஸ்துவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையின் ஐசுவரத்தை வரும் காலங்களில் விளங்க செய்வதற்காக. இங்க வரும் காலம்னு சொல்றாருங்க. அப்படின்னா உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே கிறிஸ்துவுக்குள் நம்மை முன்குறித்தவர் அந்த முன்குறிக்கப்பட்டவர்களை மீட்கும்படிக்கு வரும் காலங்களில் அதை நிறைவேற்றும்படிக்கு மனுஷனாக இந்த உலகத்திற்கு வந்தார். வரும் காலங்களிலே அதை விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோட கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் அல்ல, கிரியைகளினால் உண்டானதல்ல, இது கிருபையினால் உண்டானது. ஹல்லேலூயா. அதனாலதான் என்னடா பாஸ்டர் கிருபை கிருபை கிருபைன்ட்டுக்கிறாரு, இவர் என்ன கிருபையின் பிரசங்கியாரா அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். நான் உண்மையிலேயே இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையை பிரசங்கிக்கும்படிக்கு தான் அழைக்கப்பட்டவன். கிருபை பாவத்தில் வாழ்வதற்காக அல்ல, பாவத்திலிருந்து மீட்கப்பட்டு பாவத்தை மேற்கொள்ளும்படிக்கும் ஜெயிக்கும்படிக்கும் கிருபை நமக்கு உதவி செய்கிறதா இருக்கிறது. அப்ப எர்த் என்கின்ற வார்த்தையினுடைய பொருள் என்னவென்று சொன்னா, பூமியானது ஒரு வயிற்றுக்குள்ளிருந்து பிறந்ததை நமக்கு காண்பிக்கின்றது. தண்ணீரிலிருந்து பூமி பிறந்ததை குறித்து நமக்கு காண்பிக்கின்றது. ஆகவே தான் இந்த ஸ்டடிக்கு டைட்டில் இப்படியாக கொடுத்துருக்கு, த ஃபர்ஸ்ட் பர்த் ஆஃப் த எர்த். அப்போ அந்த பிக்சரை பார்க்கும் பொழுது கிரேஸ் ஒரு மனுஷ கைகளை உயர்த்தி கொண்டிருக்க போல தேவன் அந்த ஒரு காளையினுடைய தலை ஃபர்ஸ்ட் பர்சன், 3வது வார்த்தை ரெஷ், அது முதல் பர்சன் தேவகுமாரன். கடைசிய அந்த செட் என்கின்ற வார்த்தை மீன்,
அல்லது ஒரு 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 சீடு, இது எல்லாவற்றையும் சேர்த்து பார்க்கும் பொழுது வயிற்றுக்குள்ளே முதல் நபராய் இந்த உலகத்திற்கு கிருபையானவர் வெளியே வந்தவர் என்பதை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கின்றது. பூமியிலிருந்து பாருங்க, கிருபையாகிய வானத்திலிருந்து தான் அந்த கிருபையே பூமிக்கு கிருபையா வருதுங்க. கிருபை வானத்திலிருந்து ஒரு தண்ணீருக்குள்ளாக பூமிக்குள்ள கிருபையா இந்த உலகத்திற்கு வெளிப்பட்டு காண்பிக்கின்றது. இன்னைக்கு ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம், நமக்கு நேரம் குறைவாக இருக்கிறபடினால இந்த ஒரு காரியத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு டச் பண்ணி அடுத்த வாரத்தில் இதனுடைய கண்டினியூஷனை கூட உங்களோடு கூட தெளிவாய் நான் பேசும்படிக்கு நான் விரும்புகின்றேன். இந்த எர்த் என்கின்ற வார்த்தையினுடைய கடைசி வார்த்தையை பார்த்தீங்கன்னா அந்த எபிரேய வார்த்தையில் செட் என்கின்ற வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. செட் என்றால் டு ஹண்ட் ஃபிஷ், மேன் கிரட்ச்ட் ஹூக். இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் மீன் பிடிக்கிறவர் அப்படின்னு அர்த்தம். என்னங்க? மீன் பிடிக்கிறவர். இதை படிச்சுக்கிறப்போ ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பூமி என்கின்ற ஒரு வார்த்தையில், அந்த வார்த்தையில் ஒரு கடைசி வார்த்தை என்ன எழுதப்பட்டிருக்கிறதுனா மீன் பிடிக்கிறவர் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தினுடைய முதல் வார்த்தை பெர்ஷிட். அந்த பெர்ஷிட்ல பெட் என்ற ஒரு வார்த்தை, பெட் என்று சொன்னால் தேவனுடைய குமாரன், பெர் என்று சொன்னால் தேவனுடைய குமாரன் என்று அர்த்தம். அதே ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தினுடைய கடைசி வசனம் மீன் பிடிக்குதல். அப்படின்னா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து முதல் அவர் ஊழியத்தை செய்யும்படிக்கு அங்கே கலிலேயா கடலோரமாய் போகின்றார். போகும் பொழுது மீன் பிடிக்கிறவர்களாகிய சில மனுஷரை ஆண்டவர் சந்தித்தார். சில பிரசங்கங்கள்லாம் இப்படி கேட்டிருக்கிறேன். ஆண்டவர் வந்து எதுக்காக போய் மீன் பிடிக்கிறதுல சந்தித்தார்னா, அவங்களெல்லாம் புறக்கணிக்கப்பட்டவர்கள், அவங்கெல்லாம் கைவிடப்பட்டவர்கள், கடினமாய் வேலை செய்கிறவர்கள், நியாயப்பிரமாணத்தை சரியாக படிக்கலைன்னா மீன் பிடிக்கிற தொழிலில் போய் கொண்டு போய் விட்டுருவாங்க அப்படின்னு பல பிரசங்களை கேட்டிருக்கிறேன். ஒருவேளை அது உண்மையாக இருக்கலாம். அது உண்மை என்று சொன்னால் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை அப்படி படிப்பறிவு இல்லாத ஒருவேளை பாமர மக்கள், அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் எடுத்து தகுதிப்படுத்தி, எனக்கும் படிப்பறிவு கிடையாது, நானும் ஒரு பாமரப்பட்ட ஒரு ஆள் தான், ஒரு பரதேசியான ஆள் தான், ஆனால் கர்த்தர் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளை பிரசங்கிக்கும்படிக்கு என்னை பயன்படுத்துகின்றார். எங்கள் ஊரில் இருக்கிறவங்க, ஆம்பூரில் இருக்கிறவங்களாம் இதெல்லாம் பார்த்தாங்கன்னா இவனடா இப்படி இந்த வார்த்தையை பேசுகிறோம் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா நான் வாழ்ந்த விதம், நான் பிறந்த விதம், வளர்ந்த விதம் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஏன்னா இப்படி பேசும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக ஒரு மனுஷனை உருவாக்கி பயன்படுத்த முடியும் என்பதை அவர்கள் விசுவாசிப்பார்கள். அப்போது முதல் வார்த்தையில் பர்ஷிட் என்ற பொழுது பர் என்கின்ற வார்த்தை தேவகுமாரனை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. கடைசி வார்த்தை பூமி என்கின்ற வார்த்தை, அது முடிக்கும் பொழுது செட் என்று முடிக்கின்றது. அந்த செட் என்கின்ற வார்த்தை மீன் பிடிக்கின்ற ஒரு உருவகத்தை நமக்கு காண்பிக்கின்றது. ஸ்கிரீன்ல அதை மறுபடியும் போடுங்க. மீன் பிடிக்கின்ற ஒரு உருவகத்தை நமக்கு காண்பிக்கின்றது. அப்போ தேவகுமாரன் மீன் பிடிக்கிறவர்களை சந்திக்க வந்தார் என்பதை புதிய ஏற்பாட்டில் அல்ல, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பூமிக்குள்ளாக இந்த வார்த்தையை வச்சிருக்கிறார். அப்படின்னா தேவகுமாரன் வானத்தில் இருந்தவர் இந்த பூமிக்குள்ள வந்து பூமியில மனுஷர்களை பார்த்த ஒரு சில பேர் மீன் பிடித்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் எங்க பிடிச்சிருந்தாங்கன்னா தண்ணி ஓரமா, ஜல ஓரமாய் பிடித்திருந்தார்கள். அவர்களை பார்த்து, இனி நீங்கள் மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் உங்களை நான் மாற்றப் போகின்றேன், மீன்களை பிடிக்கிறவர்களாய் அல்ல. இந்த சுவிசேஷ ஊழியத்தை செய்யும்படிக்கு சுவிசேஷமானது புதிய ஏற்பாட்டில் அல்ல, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலேயே சுவிசேஷமானது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 3 வார்த்தைகளை நம்ம வாசித்து சீக்கிரமா நாம் முடிக்க போகின்றோம். எரேமியா 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இப்படியா சொல்லுகின்றது, இதோ நான் மீன் பிடிக்கிற அநேகரை அழைத்து அனுப்புவேன், இவர்கள் அவர்களை பிடிப்பார்கள். அதற்கு பின்பு வேட்டைக்காரராகிய அநேகரை அழைத்து அனுப்புவேன், இவர்கள் அவர்களை எல்லா மலைகளிலும் எல்லா குன்றுகளிலும் கண்மலைகளின் வெடிப்புகளையும் வேட்டையாடுவார்கள்.
இயேசு கிறிஸ்து மீன் பிடிக்கிறவராய் அல்ல, மனுஷனை பிடிக்கிறவனாய் இந்த உலகத்திற்கு வந்தார். ஆகையால் தாங்க உங்களையும் என்னையும் பிடித்து அவருடைய வீட்டிலே உட்கார வைத்திருக்கிறார்கள். சூப்பர் பாட்டு. நான் இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன், எனக்கென்று ஒன்றுமில்ல, இப்பூமி சொந்தமல்ல, எல்லாமே இயேசு, எல்லாமே இயேசு, எல்லாமே இயேசு, இயேசு, இயேசு. இந்த மீன் பிடிக்கிற அநேகரை அழைத்து அனுப்புவேன் என்பது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த பொழுது அல்ல, அதற்கு முன்பதாகவே, உலகம் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பதாகவே இந்த சித்தத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். மார்க் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. அவர் கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலிலே வலை போட்டிருக்கிறதை அவர் கண்டார். அடுத்த வசனம், இயேசு அவர்களை நோக்கி, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன் என்று. மத்தேயு 28லேயும் அதை தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். 19-20 வசனம் சொல்லுகின்றது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தும் நான் உங்களோடு கூட இருக்கின்றேன். கிரேட் கமிஷன் இஸ் இன் ஜெனிசிஸ். பிரதான கட்டளை மனுஷர்களை பிடிப்பது பிரதான கட்டளை. அது வேதாகமத்தில் மத்தேயிலையும் மார்க்கிலையும் மாத்திரமல்ல, அதற்கு முன்பதாகவே அங்கே ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது. பூமி என்று சொன்னால் தேவகுமாரன் இந்த பூமிக்கு மனுஷனாய் வந்து கற்பத்திலே கருவுற்று அவர் வெளிப்பட்டு மனுஷர்களை பார்த்து மீன் பிடித்திருந்த மனுஷர்களை பிடிக்கிறவளாய் மாற்றுவேன் என்று சொன்ன சத்தியமானது இந்த பூமி என்கின்ற வார்த்தையில் இருக்கின்றது. இதனுடைய அடுத்த கண்டினியூஷன் நேரம் இல்லாதபடியினால அடுத்த வாரம் நாம் தொடர்ந்து இந்த பாடத்தை கவனிப்போம். ஈர்க்கடங்களில் நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல மாலை வேளைக்காய் நன்றி ஆண்டவரே. அர்ஸ்டஸ் என்கின்ற பூமியை சிருஷ்டித்தார் என்கின்ற வார்த்தையிலிருந்து அற்புதமான சத்தியங்களை நாங்கள் இன்று கேட்டு நாம் கற்றுக்கொண்டோம். வானத்தையும் பூமியும் சேர்க்கும்படிக்கு சிலுவையிலே தேவகுமாரன் வெளிப்பட்டீர். இன்றைக்கு அநேகருடைய குடும்பங்களை சேர்க்கும்படிக்கு கர்த்தர் நீர் கிரியை செய்ய போவதற்காய் ஸ்தோத்திரம். சபையில் இருக்கிற விசுவாச குடும்பங்களுக்குள்ள பிரிவினை இருந்தால் அவர்களை ஒப்புரவாக்கி பரிசுத்த ஆவியானவர் சேர்த்து அவர்களை ஆசீர்வதிப்பீராக. எப்படி பூமியானது ஒரு தண்ணீரினுடைய வானத்தில் உள்ள தண்ணீரினுடைய சூழ்நிலைக்குள் இருந்து வெளியே முதல் வந்ததோ, அதுபோல தேவகுமாரன் வானத்திலிருந்து கிருபையாய் ஒரு மரியாளுடைய கற்பத்திற்குள்ளே சத்தியமாய் இந்த உலகத்திற்கு வெளிப்பட்டீர் என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கின்றது. அந்த பூமி என்கின்ற வார்த்தையில் கடைசி வார்த்தை எபிரேய வார்த்தையில் செட் என்று எழுதப்பட்டிருக்கிறது. செட் என்று சொன்னால் மீன்பிடி என்ற அர்த்தம். தேவகுமாரனாகி இயேசு கிறிஸ்து மீன்களை பிடித்த மனுஷர்களை தேடி வந்து அவர்களை மனுஷர்களை பிடிப்பவராய் மாற்றி சுவிசேஷ ஊழியத்தை செய்யும்படிக்கு பிரதான கட்டளை இந்த பூமியிலே நீர் கொடுத்தது போல இன்றைக்கு எங்களுக்கும் அந்த கட்டளை கொடுத்திருக்கின்றீர். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் ஆசீர்வதித்து சுவிசேஷ ஊழியத்திற்காக அநேகரை தேவனுடைய ராஜ்யத்திற்கும் பிதாவினிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதற்காகவும் கர்த்தர் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவீராக. பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். நீங்காத பிரசன்னம் கிருபை எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தட்டும். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகின்றோம். ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வீடியோவானது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொன்னால் உங்களுக்கு அறிமுகமானவர்களுக்கு இதை ஃபார்வர்ட் செய்து நீங்கள் தொடர்ந்து அந்த வார்த்தைகளை அவர்கள் கேட்கும்படிக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். ஒருவேளை எங்களுடைய சபையில் நீங்கள் வந்து இப்படிப்பட்ட நல்ல வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய சர்ச்சு எப்பொழுதும் உங்களுக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. சபையில் நீங்கள் வந்து பங்கு பெறலாம். ஞாயிற்றுக்கிழமை 2 ஆராதனைகள் உண்டு. காலை 8:30 மணிக்கு முதல் ஆராதனை, சாயங்காலம் 6 மணிக்கு 2வது ஆராதனை, வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு
ஜெபம் விசேஷித்த ஒரு ஜெபம் நடக்கின்றது. 10:30 மணிக்கு 10:30லிருந்து 12:30 மணி வரைக்கும் 2 மணி நேரம் ஜெபம் நடக்கின்றது. ஒருவேளை நீங்கள் வீடுகளில் இருப்பீர்கள் என்று சொன்னால், இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்டு நான் ஆசீர்வதிக்கப்பட விரும்புகிறேன் என்று சொன்னால், நீங்கள் நேரடியாகவும் வந்து பயன்பெறலாம். சண்டே சர்வீஸ்லையும் நீங்கள் பயன்பெற்று நீங்கள் ஆசீர்வதிக்கப்படலாம். ஒருவேளை இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், ஒருவேளை கர்த்தர் உங்களுக்கு இந்த ஊழியத்தை தாங்க வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய இருதயத்திலே உங்களுக்கு ஒரு உணர்வை கொடுப்பார் என்று சொன்னால், நீங்கள் தாராளமாக இந்த ஊழியத்தை நீங்கள் உங்களுடைய காணிக்கை மூலமாக, உங்களுடைய உதாரத்துவமான உதவிகள் மூலமாக இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்கலாம். அதற்கான விவரங்கள் எங்களுடைய யூடியூப் சேனலுடைய எல்ஷடாய் வர்ஷிப் சென்டர்னுடைய யூடியூப் சேனலில் அதற்கான விவரங்கள் நம்பர்கள் இருக்கும். நீங்கள் ஃபோன் மூலமாக தொடர்பு கொண்டு இந்த ஊழியத்தை தாங்கும்படிக்கு உங்களுக்கு நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. காட் பிளஸ் யூ.